ஒருத்தர் 70 வருஷமா அயன் லங் என்ற மிஷின்குள்ள வளர்ந்துருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எஸ், ஜான்வரி 30, 1946 யுனைடெட் ஸ்டேட் டெக்ஸஸ்ல 2 இமிகிரண்ட் பேரண்ட்ஸ்க்கு பிறந்தவர் தான் பால் அலெக்சாண்டர். சின்ன வயசு நல்லா தான் இருக்காரு. ஆனால் அவருக்கு 6 வயசு ஆகும்போது அவருக்கு ஏதோ அன்ஈஸியாக ஃபீல் ஆகுதுன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள பால் அலெக்சாண்டர் போலியோவால் பாதிக்கப்படுறாரு. போலியோவால் பாதிக்கப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே பால் அலெக்சாண்டரோட உடம்பு பேரலைஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ அவரால் ப்ரீத் பண்ண முடியல. இந்த ப்ரீத் பண்ண முடியாத காரணத்துக்காக தான் அயன் லங் என்ற மிஷினை யூஸ் பண்ணுற கட்டாயமும் ஏற்படுது. இந்த மூமெண்ட்டில் நிறைய பேர் கிவ் அப் பண்ணி லைஃப்பில் எக்ஸ்கியூஸ் தேடும் போது பால் அலெக்சாண்டர் எல்லாரும் விட டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். அவர் ஸ்கூல் ஃபினிஷ் பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸில் லா டிகிரி ஃபினிஷ் பண்ணி வீல் சேர்லேயே கேசஸ்லாம் ஃபைட் பண்ணார். கிளைண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணார். 5 வருஷமாக எழுதி 3 minutes for a dog, a man in iron lung என்ற ஆட்டோபயோகிராஃபியை பப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ இருக்கிறதுலே அதிக சமயம் ஒரு மிஷின்குள்ளே வாழ்ந்ததுக்காக கின்னஸ் உலக சாதனையை படிச்சிருக்காரு. அவர் கடைசியாக என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னதான் என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஒரு மிஷினில் வாழ்ந்தாலும் என்னோட மனசும் என்னோட மைண்டும் அதுக்கு வெளில தான் இருந்துச்சு. ஆனால் சேட்லி இன் மார்ச் 2024 மார்ச் 11 அவரோட பயணம் இந்த உலகத்தில் நிறைவடையுது. என்னதான் மற்றவங்க கண்ணுக்கு அவர் ஒரு போலியோவால் பாதித்த ஆளாக இருந்தாலும் என் கண்ணுக்கு அவர் ஒரு ஆத்தர், லாயர் அண்ட் ஆல்சோ ஒரு லெஜண்ட். இதே மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரிஸ் வேணும்னா இந்த பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. See you in next video.